தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. உங்களை அழிக்கணும்னு உங்க எதிரி நினைச்சிட்டாங்க. உங்க வீழ்ச்சியை பார்த்து அவங்க கைகொட்டி சிரிக்கிறாங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் போதும். உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களைய சுத்தி ஏவப்பட்ட செய்வினை, பில்லி சூனியம், ஏவல், கந்திஷ்டி அத்தனையும் அடுத்த வினாடி அடிச்சு நொறுக்க போற மகா பிரத்யங்கரா தேவியோடைய உக்ர பிரயோகம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பிரயோகம் பிரத்யங்கரா தேவியோடைய கவச பிரயோகம் அப்படிங்கிற உட்பிரிவுல வருது. இது கடைசி வரைக்கும் பாருங்க, மாபெரும் ரகசியம் வெளிப்பட போகுது. வணக்கம் மக்களே, நான் சிவவெள்ளியங்கிரி. காலையில் எந்திரிச்சதுமே காரணமே இல்லாம கைகால் உடம்பெல்லாம் வலிச்சு எல்லாம் விட்டு போற மாதிரி வலிக்குதா? வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்களா? வீட்டுல காரணமே இல்லாம சண்டை சச்சரவுகள் வருதா? இதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைச்சு விட்டுடாதீங்க. உங்க வளர்ச்சியை பொறுக்க முடியாதவங்க உங்க மேல பிரயோகிச்ச எதிர்மறை ஆற்றலோட விளைவுதான் அது. இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் எதிராக நிக்க முடியும். ஆனா ஆதிசக்தியோடைய உக்ர சொரூபமான பிரத்யங்கரா தேவியோட பார்வை பட்டா உங்களை அழிக்க நினைச்ச அந்த சக்தியே பஸ்மம் ஆயிடும். இதை கையாள்றதுக்கு நீங்க காடு மேடுன்னு அலைய வேண்டியதில்லை. உங்க வீட்டுல இருந்தபடியே இதை நீங்க செய்துக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க கவனமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கடுமையான சோதனையில நீங்களும் மாட்டிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்னா அந்த தாயோடைய அருள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். சரிங்க, இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அப்படியே மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அடுத்ததா நான் சொல்ல போற அந்த சூட்சமமான முறையை கவனிங்க. ஒரு நோட் எடுத்து கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த முறையை எப்படி வீட்டில இருந்து பண்றது குறிச்சுக்கோங்க. இதுக்கு சரியான நேரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்ல இரவு, சரிங்களா, 8 மணிக்கு மேல பண்ணலாம். இதுக்கு தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம். நெய்வேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னா எலும்புச்சம்பழத்தை 2ஆ வெட்டி குங்குமம் தடவி வைங்க. திசை பாத்தீங்கன்னா கிழக்கு திசை. சரிங்களா? இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடுங்க. வேற எதுவும் வேண்டியதில்லை. முடிஞ்சா 2 ஊதுபத்தி, கொஞ்சம் மல்லிப்பூ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சா வைங்க. ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு முதல்ல உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு நான் அந்த பிரத்யங்கரா தேவியுடைய மந்திரத்தை ஜபிக்கிறது மூலியமா என்னுடைய அமானுஷ்யமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நான் நல்ல நிலைமையில இருக்கணும்னு உங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். மந்திரத்தை கவனமா கேளுங்க. நீங்க ஏத்தி வச்சிருக்கிற விளக்கு ஜோதியை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளேயே 27 முறை இல்லைன்னா 108 முறை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க. மந்திரம் இதுதான்: ஓம் மகா பிரத்யங்கராயை வித்மகே உக்ர சத்ரு சம்ஹாரிணியை தீமகி தன்னோ பிரத்யங்கர பிரச்சோதயாத். இதுதாங்க மந்திரம். நான் உங்களுக்கு இதைய வீடியோ கடைசியில ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை உச்சரிச்சு முடிச்சதுமே இந்த தாயுடைய பாதம் உங்களை நோக்கி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணணுங்க. இது வெறும் கற்பனைக்காக அல்ல, இது மந்திரத்தினுடைய பலனே அப்படிதான் இருக்கும். இந்த மந்திரம் நீங்க கற்பனை பண்ணினாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல இரவு ஒரு 8 மணிக்கு மேல கிழக்கு திசை நோக்கி ஒரு விளக்கேத்தி வச்சு பக்கத்துல 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சு ஒரு ஊதுபத்தி கொளுத்தி நீங்க இந்த தேவியுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே தேவியானவள் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்க கண்கூட பாப்பீங்க. இந்த முறையினால நம்ம பெரிய அளவு நம்ம போய் மாந்திரிகர்கிட்டயோ இல்ல வேற நபர்கள்கிட்டயோ பைசா கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கலாம். சாத்விகமான முறைப்படி பெருசா நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. சரிங்களா? இதே மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்க போறோம். எவ்வளவு நாள் சாமி ஜபிக்கிறது? ஒரு 10 நாள் ஜபிச்சா போதுமா?
இல்ல 20 நாள் ஜெபிக்கணுமா, 48 நாள் ஜெபிக்கணுமா? நிறைய பேர் கேள்வி இருக்குது. நம்ம பிரச்சனை தீர்ற வரைக்கும் தான் ஜெபிப்போமே, என்ன இப்ப கெட்டு போச்சு? நம்ம என்ன இதுக்காக நம்ம டெய்லியும் 1000 ரூபாய் செலவு பண்ண போறோமா என்ன? சொல்லுங்க. நம்ம பிரச்சனை முடியற வரைக்கும் நம்ம ஜெபிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது குறைந்தபட்சம் இது ஃபாலோ பண்றவங்க ஒரு மண்டல காலம் இதை ஃபாலோ பண்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா மக்களே? இது போல உண்மையான மாந்திரீக ரகசியங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம ஸ்ரீ வெள்ளியங்கிரி சுவாமிகள் சித்தர் பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னும் ஒரு ஆன்மீக அமானுஷ்ய ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.